பாவம் செய்கிற ஆத்துமா சாகிறது, பாவம் செய்கிற மனுஷன் அல்ல. பாவம் செய்கிற மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல, பாவம் செய்கிற ஆத்துமா சாகிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் இருந்தாலும், அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு 200 கோடிக்கு மேலாக இருந்தாலும், கொஞ்சம் கவனியுங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களும் இன்றைக்கு பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிற பாவம் கொடூரமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏவாக இருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தாங்கள் செய்த அந்த பழைய விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், களவு, கொலை, கொள்ளை, கிரீடி, இந்த பெரிய பொருளாசை, இவைகளில் விழுந்து இந்த பாவங்களை செய்கிறதில்லை. ஆனால் சிறு சிறு பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனாலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ஆனாலும் எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காக சிந்தப்பட்ட ஒரு பொருள், எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காக பலிபீடத்தின் மீது கொடுக்கப்பட்ட பொருள் என்றால் விலையேறப்பட்ட இரத்தம். இந்த மிருகங்களுடைய இரத்தம் பழைய ஏற்பாட்டிலே சிந்தப்பட்டதை போலதான் மனிதனுடைய ஆத்மாவுக்காக, உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்காகவும் சிந்தப்பட்ட இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம் என்பதை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமான்றீங்க? விலையேறப்பட்ட இரத்தமான கிறிஸ்துவின் இரத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒருவாறு யூதர்களுக்கு மாத்திரமே அவருடைய பாவ பரிகாரத்திற்காக பலிபீடத்தில் மிருகங்களுடைய இரத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, கட்டளையிடப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக, மனுஷர்களுக்காக சிந்தப்பட்ட பலிபீடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு இரத்தம் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரத்தம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம், கட்டளையிடப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதன் அல்ல, ஒரு ஆத்துமா சாகக்கூடாது என்பதற்காகவே. ரட்சிக்கப்பட்டவர்களும் மரிக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் மரிக்கிறார்கள். இரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கம், இரத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய திட்டம், நோக்கம் என்னவென்றால், மனிதன் சாகக்கூடாது என்பதற்காக அல்ல, ஆத்துமா சாகக்கூடாது என்பதற்காக. புரிந்தவங்க ஆமென் சொல்லாமா? ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் ரட்சிக்கப்படாதவர்களானாலும் வயது மூப்பின் நிமித்தமாக மரிப்பது இயல்பான ஒன்று. மனிதன் மரிப்பதற்காக அல்ல, ஆத்துமா மரித்து விடக்கூடாது என்பதற்காகவே தேவன் இரத்தத்தை கட்டளையிட்டார்.